Introducing the all-new Italiano range of pizza. Pizza Ultimo. Pizza Hut. மனிதர்களை துயரத்திலிருந்து மீட்பதற்காக அவதரித்த போதி மாதவன் என வர்ணிக்கப்படும் கௌதம புத்திரரை போற்றி இன்று பௌத்த மக்கள் மத அனுஷ்டானங்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள். சந்திரிகா. ஜெஃப்ரி வெசாக் பூரணி தினமான அன்று அத்தகைய வழிபாடுகள் சிரச வெசாக் வலயத்திலும் இடம்பெற்று வருகின்றன. இன்று பிற்பகல் வேளையிலிருந்து சுப வேளையில் சிரச வெசாக் வலயம் திறந்து வைக்கப்பட்டது. அந்த சிரச வெசாக் வலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்ற புத்த பகவானின் புனித சின்னங்களையும் புத்த பகவானின் பிரதம சீடர்கள் உள்ளிட்ட மேலும் பல முக்கிய தேரர்களின் புனித சின்னங்களையும் வழிபடுவதற்காக பெருந்திரளான பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் இருக்கின்றார்கள். சிரச வெசாக் வலயம் தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக எமது அலுவலக செய்தியாளர் ராஜேந்திரன் கோகுல்நாத் தயாராக இருக்கிறார். கோகுல், வணக்கம். பிச்சைக்கு 2500 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த மண்ணிலே வாழ்ந்து பௌத்தம் என்கின்ற அற்புதமான ஒரு தர்மத்தை ஸ்தாபித்த கௌதம புத்தருடைய வாழ்க்கையின் முக்கியமான தருணங்களை நினைவு கூர்கின்ற அற்புதமான வெசாக் பூரணி தினம் உண்டாகும். இந்த வெசாக் பூரணி தினத்தினை முன்னிட்டு சொந்த வருடத்தை போன்று இம்முறையும் கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் பெருமையோடு சிரச வெசாக் வலயத்தை ஏற்பாடு செய்திருக்கிறது. இந்த சிரச வெசாக் வலயத்திற்கு வருகை தந்திருக்கிற கூடிய மக்கள் அனைவரும் அவர்களுடைய பிறவி பயனை அடைகின்ற நோக்கிலே கௌதம புத்த பெருமானுடைய கேசதாது மற்றும் தந்ததாதோடு அவருடைய முதன்மை சீடர்களான ஷரியுத் மற்றும் முகலன் ஆகிய தேரர்களுடைய தாதுக்களையும் கௌதம புத்தருடைய ஏனைய 10 சீடர்களான தேரர்களுடைய புனித சின்னங்களும் இன்றைய தினம் வெசாக் வலயத்திலே காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கின்றன. இன மத வேறுபாடு இன்றி நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பெருந்திரளான மக்கள் வருகை தந்து புத்த பகவானுடைய புனித சின்னங்களையும் அவருடைய முதன்மை சீடர்கள் உள்ளடங்களாக இருக்கக்கூடிய 12 சீடர்களுடைய புனித சின்னங்களையும் தரிசிக்கக்கூடிய காட்சியினை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் சிரச வெசாக் வலயத்திற்கு வருகை கூடிய மக்களுடைய தாகசாந்தியின் பொருட்டு அவர்களுக்கு மூலிகை பானங்களை வழங்குவதற்கான பந்தல்களும் இன்றைய தினம் போடப்பட்டிருக்கின்றன. அன்னதான சாலைகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இலங்கையினுடைய வரலாற்றிலே முதற் தடவையாக டிஜிட்டல் வெசாக் அலங்கார பந்தலும் சிரச வெசாக் வலயத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்றமை முக்கியமானதொரு விடயமாக இருக்கிறது என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். இந்த அற்புதமான கைங்கரியம் இன்று ஆரம்பமான இந்த கைங்கரியம் நாளை மறுதினமும் கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தினுடைய தலைமை காரியாலயமான பிரேப்ரூக் பிளேஸில் அமைந்திருக்கக்கூடிய தலைமை காரியாலயத்தினுடைய வளாகத்திலே சிரச வெசாக் பந்தல் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே சிரச வெசாக் வலயத்திற்கு வருகை தந்து புத்த பெருமானுடையதும் அவருடைய சீடர்களதும் அற்புதமான அந்த சின்னங்களை தரிசித்து பிறவி பெரும் பயனை அடையுமாறு இன மத வர்க்க சாதி வேறுபாடு இன்றி அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக சிரச வெசாக் வலயத்தில் இருந்து ராஜேந்திரன் கோகுல்நாத்.